அவங்க காதலிச்சது கூட தப்பு கிடையாது. அவங்கள பிரிக்கிறேன்னு சொல்லி நீங்க பண்ணீங்களே ஒரு பெரிய முட்டாள்தனம். அதுதான் ஐஸ்வர்யாவை இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கு. அப்போ அவங்கள அப்படியே விட்டுருக்கலாம்னு சொல்றீங்களா? இது தப்புன்னு எடுத்து சொல்றதை விட்டுட்டு தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே, அதுதான் தப்பு. தெரியாம செய்யறவங்களுக்கு தான் சொன்னா புரியும், தெரிஞ்சு செய்யறவங்களுக்கு சொன்னாலாம் புரியாது. இப்படி ஏதாவது செஞ்சாதான் புரியும். அப்படி நீங்களா ஒரு முடிவு பண்ணி நீங்களா ஒண்ணு செஞ்சு அது இன்னைக்கு எந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாத்தீங்களே? அதுக்கு காரணம் அந்த பொண்ணு, நான் இல்ல. ஐஸ்வர்யா மேல கேஸ போட்டு அவளையும் என்னையும் உள்ள தூக்கி போட்டது அந்த பொண்ணு. எங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டு போன ராஜாவை பிளாக்மெயில் பண்ணி தாலி கட்டிக்கிட்டது அந்த பொண்ணு. அதனால தானே ஐஸ்வர்யா டென்ஷன் ஆகி நானே சரண்டர் ஆயிடுறேன்னு போனா. அப்படி போனதுனால தானே ஆக்சிடென்ட் ஆச்சு. இதுக்கு ஆரம்ப புள்ளி எது? நீங்க அவங்க அப்பா மேல கை வச்சது. அதை விட்டுட்டு நீங்க மத்ததெல்லாம் அடிக்கிட்டே போறீங்க. ஒரு பொண்ணு காதலிச்சா அவளை போய் கண்டிப்பீங்களா இல்ல அவங்க அப்பா போய் அடிப்பீங்களா? ஓ, அப்போ நாங்க அவளை அடிச்சிருக்கணும்னு சொல்றீங்களா? அவங்க அப்பா அடிக்கிறதும் தப்பு, அந்த பொண்ணு அடிக்கிறதும் தப்பு. வேற எதுதான் ரைட்னு சொல்றீங்க மச்சான்? இதுல சம்பந்தப்பட்ட நம்ம வீட்டு புள்ள கிட்ட முதல்ல இதை பத்தி பேசியிருக்கணும், அவனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டு பொண்ணு மேல அவங்க அப்பா மேல கை வைக்கிறது தப்புலயும் தப்பு, மகா தப்பு. மச்சான், நீங்க யார் பக்கம் பேசுறீங்க? யார் பக்கமும் பேசல, நியாயத்து பக்கம் பேசுறேன். நான் தெரியாம கேக்குறேன் மச்சான். ஒரு பொண்ணு திட்டம் போட்டு ஜமீன் பையனை மடக்கி கல்யாணம் பண்ண பாத்திருக்கா, அது உங்களுக்கு நியாயமா? அது திட்டம்னு யாரு உங்களுக்கு சொன்னது? யார் சொல்லணும்? ரோட்ல இட்லி சுட்டு விக்கிறவ ஒரு ஜமீன் பையனை வளைச்சு போட பாக்குறானா, அதுதானே அர்த்தம். தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது திட்டம் மாதிரி தான். அதை தட்டி வைக்கணும்னு பார்த்தேன், அது கொஞ்சம் ஸ்லிப் ஆகி நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க சொல்றீங்களே தகுதி, அதுதான் இதுக்கெல்லாம் காரணம். நம்மள மாதிரி பணக்காரங்களுக்கு பணம் தான் கௌரவம், ஆனா அவங்களுக்கு கௌரவம் தான் பணம். அதுல நீங்க கை வச்சிட்டீங்க, அதான் அவ ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துட்டா. அது முதல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க, பணத்தை வச்சு எதுவுமே சாதிக்க முடியாது. பணம் நம்மள எல்லா நேரத்திலையும் காப்பாத்தாது. நீங்க தான் ஸ்டேஷன்ல பாத்தீங்கல்ல, நம்மளோட இன்ஃபுளுன்ஸ், நம்மளோட பணம், இதை வச்சு உங்களை வெளியே எடுக்க முடிஞ்சுதா? அந்த பொண்ணு மனசு வச்சுதான் உங்களை வெளியே எடுக்க முடிஞ்சது. மச்சான், அதுதான் அவளோட திட்டமே, எங்களை வெளியே எடுக்கிறேன்னு. தோ ராஜாவும் முட்டாள்தனமா அவ கழுத்துல தாலி கட்டி கூட்டு வந்துட்டான். இவன் மட்டும் அப்படி தாலி எல்லாம் கட்ட முடியாதுன்னு திரும்ப வந்திருந்தா பிளான் பண்ணி வேற ஏதாவது ஒரு வழியில நாங்க வெளியே வந்திருப்போம். மொத்தத்தையும் கெடுத்தது தோ ராஜாதான். அவ மேல தப்பு சொல்லாதீங்க. அவங்க அம்மாவோட மானத்தை காப்பாத்த அவனுக்கு அப்ப சரின்னு பட்டதை செஞ்சுட்டு வந்திருக்கான். ஓஹோ, எது சரி? அவனுக்காக இந்த வீட்டுல 2 பொண்ணுங்க காத்துக்கிட்டு இருக்கிறப்போ அவன் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி கூட்டு வருது சரியா மச்சான்? அது அந்த சூழ்நிலைக்கு சரின்னு சொன்னேன். அது எப்பவுமே சரின்னு அர்த்தம் ஆயிடாது. இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க மச்சான்? ஒரு தங்கச்சி தப்பு பண்ணா அவளை திருத்தி அவளை வழி நடத்த வேண்டியது ஒரு அண்ணனோட கடமை. நீங்க அப்படியே பண்றீங்க. அதை விட்டுட்டு அவளை தப்பான வழியில வழி நடத்துறீங்க. அதை நிறுத்திக்காங்கன்னு சொல்றேன். தப்பா நான் வழி நடத்துறேனா? என்ன மச்சான் வளர்றீங்க? நான் ஒண்ணு வளரல, உண்மையதான் சொல்றேன். நம்ம வீட்டு பையன் ஒரு தப்பு பண்ணானா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு அந்த பையனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும், இல்ல வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு யார்கிட்ட சொன்னா அவங்களால தாங்க முடியாதோ அங்க போய் சொல்லிருக்கீங்க. அவ தாம் தூன்னு குதிப்பா, அதை சரி கேட்ட எல்லா தப்பும் நீங்க பண்ணுவீங்க. கடைசியில இப்படித்தானே வந்து முடியும். அந்த பொண்ணு நீங்க ராஜா கிட்ட பிரிக்கணும்னு நினைச்சது இப்போ கல்யாணத்துல வந்து முடிஞ்சிருக்கு. இதையே நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அவங்கள பேசி சமாளிச்சு அவங்கள பிரிச்சு கூட இருந்திருக்கலாம். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போட்டப்போ நீங்களே சொல்லியிருந்தா நானே விலகி போயிருப்பேன்னு அவன் சொன்னால. அப்படி சுலபமா முடிக்க வேண்டிய விஷயத்த இப்படி சிக்கல்ல கொண்டு வந்து விட்டது நீங்க தான். அதை விட்டுட்டு அவன் தப்பு பண்ணா இவன் தப்பு பண்ணான்னு எல்லார் மேலயும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு தப்பு பண்ணது இந்த ஜமீனுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தது உங்களை தவிர வேற யாராவது இருந்திருந்தா அவங்கள கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிருப்பேன்.
ஐஸ்வர்யாவோட அண்ணன்ற ஒரே காரணத்துக்காக உங்களை விட்டு வைக்கிறேன். ஆனா இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சு, அதையும் நான் செய்வேன். Damn it. எடுக்கவே மாட்டேங்கிறியே, என் மேல அப்படி என்ன கோவம்? உங்ககிட்ட இருந்து போன் வராதான்னு காத்துட்டு இருந்தவன் இப்போ போன் வந்தாலே அதை பார்த்து பயப்படுறேன். நான் என் சூழ்நிலைய சொல்லி தானே தாலி கட்ட சொன்னேன். இப்படி ஒரு சூழ்நிலையில அவன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏன் நீ கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டே அஞ்சலி? ராஜா, இந்தா வச்சுக்கோ. கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தது நீ, அதனால கடவுளுடைய அருள் உனக்கு இப்போ டைரக்டா கிடைச்சிருக்கும். நீயே வச்சு விட. கடவுளோட அருள். சரி. சாமி, இனிமேலாவது உனக்கு நல்ல புத்திய கொடுக்கட்டும். நல்ல புத்தியா? அப்ப எனக்கு இருக்கிறது கெட்ட புத்தின்றியா? ஆமா, சாமி பேரை சொல்லி ஒரு பொண்ணை ஏமாத்தி அவ கையால திருநீர வச்சுக்கிறியே, அப்ப இது கெட்ட புத்தி தானே? சரி வா போலாம். டேய் ராஜா. ஏய் ஹாய்டா. ஹாய்டா. ஃப்ரெண்ட். ஹாய்டா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. எனக்கு கல்யாணம்டா. ஏய் கங்க்ராட்ஸ்டா. எங்கடா பத்திரிக்கை எல்லாம்? எங்க பத்திரிக்கைலாம் எதுவும் அடிக்கலடா. அதான் ஏன்டா இன்னும் பிரிண்டிங் கொடுக்கலையா? பிரிண்டிங்கே இல்ல. ஏய் என்னடா குழப்பற? லவ் மேரேஜ், 2 பேர் வீட்லயும் ஒத்துக்கல. சொந்தக்காரங்கன்னு யாரும் வரப்போறது இல்ல. இருக்கிறது 4 ஃப்ரெண்ட்ஸுங்க. அதுக்கு எதுக்குடா பத்திரிக்கை? நாளைக்கு இந்த கோயில வச்சுதான் தாலி கட்டுறேன். அதுக்கு தான் புக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நீ நிக்கிறத பார்த்தேன், உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். டேய் எல்லாரையுமே பகைச்சுக்கிட்டு எப்படிரா பேசி பார்க்கலாம்ல? பேசியெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுடா. அது அந்த பொண்ணு வீட்டுல வந்து முறை மாமா வெயிட்டிங்ல இருக்கான், எனக்கு தாய் மாமா பொண்ணு வெயிட்டிங்ல இருக்கு. 2 பக்கமும் அடிச்சுக்காத குறைதான். வேற என்ன பண்ண சொல்ற? அப்புறம் எப்படிரா கல்யாணம்? பொண்ணு விடுவாங்களா? பொண்ணு சோறு வச்சுதான் வரணும். தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் அடுத்த யோசனையே. டேய் இவங்க யாரா? என்னோட எதிர்காலம். அப்ப நீங்களும் என்ன மாதிரிதான் கல்யாணம் பண்றதுக்கு கோயில் புக் பண்ண வந்தீங்களா? டேய் அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. எங்க வீட்டுல சொன்னாலே கட்டி வச்சிருவாங்க. நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நாம நினைக்கிறது ஒண்ணு, நம்ம பேரண்ட்ஸ் நினைக்கிறது ஒன்னால இருக்கு. சரிடா, நான் கிளம்புறேன். முடிஞ்சா நாளைக்கு காலைல கல்யாணத்துக்கு வரப்பாரு. ஓகேடா வரேன். இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க இன்வைட் பண்ணிட்டு போறான். இவன் எப்பவுமே இப்படிதான் அஞ்சலி, கிறுக்குத்தனமா ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பான். வீட்டுல பேசி புரிய வச்சிருக்கலாம்ல. வீட்டுல ஒத்துக்கலனா
எல்லாரோட நிலைமையும் இப்படிதான் ராஜா. நோ இன்விடேஷன், நோ கெஸ். அடுத்த கட்டம் என்னன்னு தெரியாத நிலை. எல்லாருக்கும் அப்படி நடக்காது அஞ்சலி. ராஜா, ஒருவேளை நம்ம கல்யாணத்துக்கு உன் வீட்ல யாருமே ஒத்துக்கலன்னா நீ என்ன பண்ணுவ? ஒத்துக்கலைங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. சப்போஸ் ஒத்துக்கலன்னா என்ன பண்ணுவ? அத பத்திலாம் நான் கவலையே பட மாட்டேன். மண்டபம் புடிச்சு பத்திரிக்கை அடிச்சு நல்ல தடபடலாம் நம்ம கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். ராஜா, அதுக்கப்புறமும் இந்த பொண்ணு வேண்டாம் விட்டுட்டு வந்துருன்னு உன் வீட்ல இருக்கவங்க சொன்னா என்ன பண்ணுவ? நான் உயிரை விட்டால் விடுவேனே தவிர உன்னை விட மாட்டேன். என்ன நம்பி கழுத்து நீட்ட போற உன்னை இன்னைக்குமே நான் கைவிட மாட்டேன் அஞ்சலி. அப்படி நீயே என்ன விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன் ராஜா. அப்படியே என்னை விட சொல்றவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். ஏய், என்ன சீரியஸ் ஆயிட்ட? சீரியஸான விஷயத்துக்கு சீரியஸ் ஆவேன், சிரிக்கிற விஷயத்துக்கு சிரிப்பேன். தட்ஸ் அஞ்சலி. என் கல்யாணத்தை பத்தி எனக்கு பெரிய கனவு இருக்கு ராஜா. இந்த ஊர் உலகத்துல யாருக்கும் நடக்காத மாதிரி அது நடக்கணும். சம்திங் ஸ்பெஷல். நிச்சயமா நடக்கும் அஞ்சலி. நீ எங்க வச்சு என்ன தாலி கட்ட சொல்றியோ அங்க வச்சு நான் தாலி கட்ட தயாரா இருக்கேன். நம்ம கல்யாணத்தை பத்தி நீ எப்படி எல்லாம் கனவு கண்ட? கடைசியில நம்ம இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டோமே. எனக்கும் வருத்தம் இல்லாமலா ராஜா? ஆனா என்ன பண்றது, என்னோட பாதுகாப்புக்கு இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு அவசியம் ஆயிடுச்சு. இல்லைன்னா உன்னை நான் ஏன் இவ்வளவு அர்ஜென்ட்டா தாலி கட்ட சொல்ல போறேன்? உன்னை பத்தி எனக்கு தெரியும் அஞ்சலி. நீ காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்ட. என்ன நீ புரிஞ்சிருப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு இப்போ அப்படி தெரியல ராஜா. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசணும்னு கூட உனக்கு தோணல இல்ல? நான் ஃபோன் பண்ணா உனக்கு அதை அட்டன் பண்ணவும் விருப்பம் இல்லை. எத்தனை நாளைக்கு நான் பொய்ய சொல்லி என் அம்மாவை சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல ராஜா. அம்மா, வா ராஜா. உடம்புக்கு எப்படிமா இருக்கு? வலி பரவாயில்லையா? பரவாயில்லப்பா, வலி லேசா தான் இருக்கு. நீ இன்னும் தூங்கலையா? இல்லம்மா, தூக்கம் வரல. ராஜா, என்னை பத்தி நீ கவலைப்படாத. அம்மாவுக்கு ஒன்னும் ஆகல. இன்னும் 2 நாள்ல எல்லாம் சரியாயிடும். போய் தூங்கு. 2-3 நாளா நீ சரியா தூங்கி இருக்கவே மாட்ட. இல்லம்மா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா. என்ன ராஜா? அஞ்சலி. அவளை பத்தி நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். அது இல்லம்மா, அவ கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன் அதானே? அதுக்காக நான் உன் மேல கோவப்படுவேன்னு நினைக்கிறியா? எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லை ராஜா. என்னை காப்பாத்த நீ அதை பண்ணிருக்க, அதே எனக்கு தெரியாதா?
அவ திட்டம் போட்டு என்ன உள்ள வைக்கிறப்போ நீ அவளுக்கு தாலி கட்டி ஏமாத்தினதுல எந்த தப்புமே இல்ல ராஜா. மா அது இல்லம்மா, அவ திட்டம் போட்ட மாதிரி எனக்கு தெரியலம்மா. தாலி கட்டினாதான் கேஸ வித்ரா பண்ணுவேன்னு சொன்னதே திட்டம் தானே ராஜா. அவ திட்டம்லாம் உனக்கு தெரியாது ராஜா. நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருக்கிற பணமோ செல்வாக்கோ சொந்தமோ பந்தமோ இது எதுவுமே என்னை காப்பாத்தல. என் புள்ள நீதான் காப்பாத்திருக்க. இது கடவுளோட திட்டம். கடவுளா பார்த்துதான் உன்னை ஊர்ல இருந்து சரியான நேரத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இல்லைன்னா அவ என்ன ஒரு வழி பண்ணிருப்பா. அம்மா அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லம்மா. நீங்க தான் என் அம்மான்னு தெரியாம தான் அவ அப்படிலாம் பண்ணிருக்கா. இல்ல ராஜா, உன்னை பத்தி என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் அவ இதெல்லாம் பண்ணிருக்கா. கோயில்ல ஆரம்பிச்சு ரோடு கடன் என்னை எங்கெல்லாம் பார்த்தாலும் ஒரு பொண்ணு அவமானப்படுத்துறான்னு சொன்னல, அந்த பொண்ணு தாண்டா அவ. அது தெரியாம தான் நீ அவ கூட சுத்திட்டு இருந்திருக்க. ஆனா எல்லாம் தெரிஞ்சுதான் அவ உன்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கா. அது ஒருவேளை தற்செயலா நடந்திருக்கலாம்ல. ஒரு முறை நடந்தாதான் அது தற்செயல். திரும்ப திரும்ப ஒரே விஷயம் நடந்தா அது தற்செயல் இல்ல. அவ உங்களை எதுக்குமா திரும்ப திரும்ப அவமானப்படுத்தணும்? நான் இன்னும் அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போகல. போனாதான் அதுக்கான காரணமும் அவ பின்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரியும். பின்னாலயா? என்னமா சொல்றீங்க? காரணம் இல்லாம அவ கல்லெறியல. அவளை யாரோ ஏவி விட்டுருக்காங்க. இல்ல உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க அவ ஏதோ திட்டம் போட்டிருக்கா. என்னமா சொல்றீங்க? ஆமா ராஜா, அவ ஒரு பக்கம் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இன்னொரு பக்கம் உன்னை எப்படி காதலிக்க முடியும்? நான் யாருன்னு தெரிஞ்சுதான் அவ என் கூட சண்டை போட்டிருக்கா. நீ யாருன்னு தெரிஞ்சுதான் உன்னை காதலிச்சிருக்கா. என் மேலையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அதுல நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்ற ஆதாரத்தை கொடுத்துதானம்மா உங்களை அரெஸ்ட் பண்ண சொன்னா. போதும் ராஜா, முதல்ல நீ என்ன நம்புறியா இல்ல அவள நம்புறியான்னு எனக்கு சொல்லு. அதுக்கப்புறமா மத்தத பேசிக்கலாம். மா, நான் உங்களை நம்பாம எப்படிமா? அப்போ அவ சொன்னா இவ சொன்னான்னு என்கிட்ட கேள்வி கேட்காத. நான் சொல்றத மட்டும் கேளு. ராஜா, நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்ல. ரொம்ப தப்பானவ, ரொம்ப ஆபத்தானவ கூட. உன்னை தாண்டி இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே இல்ல ராஜா. உனக்கு ஒரு விஷயத்துல சந்தோஷம் கிடைக்கும்னா அதுக்காக இந்த அம்மா சாகவும் தயாரா இருக்கேன். அம்மா, ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? என்ன வேற என்ன சொல்ற? நான் உன் மேல வச்சிருக்கிற அன்ப நான் வேற எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல ராஜா. உங்க அன்பு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியுமா? அப்போ நான் சொல்றத கேளு. அவ உனக்கு வேண்டாம். அவளை நீ மறந்துற. இந்த
நான் உனக்கு எது செஞ்சாலும் அது உன் நன்மைக்காக தான் செய்வேன். அதை மட்டும் நம்பு, மத்த எதையும் நம்பாத. நான் உன்னை பெத்தவ, அவ நேத்து வந்தவ. இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோ. சரி, போய் ரெஸ்ட் எடு. கண்டதையும் போட்டு மனசுல குழப்பிக்காத. போ. என்னங்க, போன் அடிக்கிறது கூட காதுல கேட்காம அப்படி என்னங்க பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க? போன் அடிக்கிறதெல்லாம் கேட்காம இல்ல, எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. கேட்டுச்சுன்னா அப்ப எடுத்து பேச வேண்டியதானே? பவானி, முக்கியமான போனா இருந்தா நான் எடுத்து பேசியிருக்க மாட்டேனம்மா. இது கம்பெனி கால். சரி, அஞ்சலி எங்க? வாசல்ல தான் தண்ணி தெளிச்சிட்டு இருந்தா. அஞ்சலி, அஞ்சலி. ஏய், காஃபி கூட குடிக்காம எங்க போயிட்ட? பூச்செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேம்மா. அஞ்சலி, மாப்பிள்ள பேசினாராமா? ஐயோ, இப்ப விட மாட்டா போல இருக்கு.